ஸோ கைஸ் இன்னைக்கு நம்ம கொடிவேரிக்கு தான் வந்திருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களால லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் போட எங்களுக்கு மோட்டிவேஷன். அதுவும் நம்ம கமெண்ட்ஸ் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்க. அப்புறம் சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஹாய் கைஸ், வெல்கம் டு ஜேடிஎஸ் vlogs. நீ வராமலாம் இருக்க கூடாது மக்களே. இன்னைக்கு நம்ம சிறுவர் பூங்காக்கு வந்திருக்கோம் மக்களே. மக்களே எங்க அண்ணனும் வந்திருக்கான். அதுக்கப்புறம் நம்ம கண்டினியூ பண்ணலாம். மக்களே இங்க பாருங்க மக்களே, நான் போடியும் மக்களே ஆனா அந்த அளவுக்குலாம் பயமாகல மக்களே. இந்த மாதிரி அந்த இடத்துல பாருங்க ரொம்ப ஜாலியா இருக்கு மக்களே. நான் எந்த எஃபெக்டும் போடல, எங்க அண்ணன் வீட்டுல நான் அப்படியே ஆடிட்டு இருக்கேன். அப்படியே நான் மங்கி மாதிரி உட்காந்துருக்கேன் காய்ஸ். மக்களே இப்ப நம்ம சிறுவர் பூங்காக்கு வந்திருக்கோம். இப்ப நம்ம ஊஞ்சல் ஆட போறோம். ஓகே மக்களே, ஓகே இப்ப நம்ம ஃபுல் ஸ்பீட் ஆட போறோம். இதெல்லாம் சாதாரண ஸ்பீடு தான். இனிமேல் தான் நைட் பிக்சர் இருக்க போது. கொஞ்சம் பிடிக்காம போட்டீங்கன்னா அவ்வளோதான், ஸ்பீடுக்கு தேஞ்சிரும் மக்களே. அது சைடுவேஸா போயிட்டு இருக்கு. சைடுவே ஓகே गाइस, இது சைடுவேஸா போயிட்டு இருக்கு. ஓகே நம்மளும் சைடுவேஸா தான் போயிட்டு இருக்கோம். இது ரொம்ப ஹைட்டா போயிட்டு இருக்கு गाइस. நம்ம அந்த இடத்துல பறந்துட்டு இருக்கோம். கம்மி மக்களே நீங்க பாருங்க, சைடுவேஸா வந்துட்டு இருக்கு. மக்களே இப்ப நம்ம கொடிவேரி அணை தண்ணியில பரிசல்ல போயிட்டு இருக்கோம். இந்த ஜாக்கெட் தான் எனக்கு சுத்தமா பத்தல. இங்க இருந்து நம்ம கொஞ்சம் தூரத்துல அங்க இருந்து வாட்டர் ஃபால்ஸ். ஆமா கைஸ், அங்க இருந்து வாட்டர் ஃபால்ஸ். இது வந்து அது மேல தண்ணி. இந்த தண்ணீர் வந்து பவானிசாகர் அணையில இருந்து தான் வருது. இந்த தண்ணி வந்து பவானிசாகர் அணையில இருந்து தான் வருது. ஸோ இந்த இப்போ நம்ம பரிசல்ல போயிட்டு இருக்கோம். ஓகே செம்மையாக இருக்குது கைஸ். இந்த ஆழம் ரொம்ப ஆழமாக இருக்கும். இது 8 அடிக்கு மேலே இருக்குமாம்மா. இது ஒரு ஆலயம் முழுகடிக்கிற அளவுக்கு ஆழமானது. அதனால் இந்த மாதிரி போகும்போது லைஃப் ஜாக்கெட் போட்டு தான் போகணும். ஏன்னா நம்ம தண்ணிக்குள்ளே விழுந்துட்டோன்னா அது அப்படியே ஏர் பேக்ஸ் திறந்து நம்மளை காப்பாற்றிடும். அதனால தான் இங்கே நிறைய லைஃப் ஜாக்கெட்ஸ் வச்சுருக்காங்க. இந்த தண்ணி அப்படியே சூப்பராக இருக்குது கைஸ். தண்ணி அப்படியே ஃபோர்ஸாக போகும். இங்கே வர தண்ணி வந்து பவானிசாகர்லேருந்து டேரெக்டாக தான் வருது. எந்த ஒரு பியூரிஃபைங்கும் இல்லாமல் டேரெக்டாக வந்துடுது. சரி இந்த இது வந்து தண்ணி ரொம்பவே கூலிங்காக இருக்குது. அது இல்லாமல் இந்த மாதிரி பரிசல இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா எஸ் இந்த இடத்துக்கு வந்தீங்கனாலே நீங்கள் இந்த பரிசலை போயே ஆகும். இந்த பரிசல் வந்து சூப்பராக இருக்குது கைஸ். அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்க கைஸ், நம்ம மரத்துக்கிட்ட வரோம். ஓ கைஸ் மரம் ஆனால் தொட முடியல கைஸ். இங்கே கொஞ்சம் நிழலா இருக்கு கைஸ். இங்கே அப்படியே போனோம்னா டர்போ இன்ஜின் மாதிரி இருக்கு. இங்கே இனலா இருக்கு கைஸ். இங்கே மீன் நிறைய இருக்கு, கடிக்குது. ஸோ கைஸ் இன்னும் நம்ம லென்த்தாக போயிட்டுருக்கோம். நம்ம ஏறினது அங்கே, ஆனால் இந்த மரத்தை தாண்டி இப்போ நல்லா லென்த்தாக போயிட்டுருக்கோம். சூப்பராக இருக்குது கைஸ், சூப்பராக இருக்குது கைஸ். இது டேர்னிங் ஆகும். அதனாலே இந்த இடத்துக்கு வந்தாலே நீங்கள் இதில் கன்ஃபார்மாக போயே ஆகணும். ஏன்னா இதில் நீங்கள் தண்ணி வச்சிங்கனாலே அப்படியே அழுத்தும், உங்கள் கையே அழுத்தி எடுக்கும். என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க கைஸ். இப்போ வந்து வெயில் கொளுத்தி எடுக்குது கைஸ். கைஸ் அங்கே பாருங்க மாங்காய். ஆமாம் கைஸ், பறிச்சோம்னா சூப்பராக இருக்கும். மே மாதத்துக்கு மாங்காய் செம்மையாக இருக்கும். ஆனால் மே மாதமே முடிய போதே. மே மாதம் முடிகிறதுக்கு இன்னும் எத்தனை நாள்?
ஒரு 5 நாள் இருக்கும். எஸ். இனி டெண்டர் கோகனட் சீசன் வரப்போகுது. இந்த கோகனட் சீசன் முன்னாடியே முடிஞ்சு. ஓ சாரி, முன்னாடியே முடிஞ்சு. இது மாங்காய் சீசன். சைடில் பாருங்க அந்த பாருங்க கைஸ், இலை சூப்பராக இருக்கு. சூப்பராக இருக்கு கைஸ். இந்த தண்ணி ரொம்ப கோல்டாக இருக்கு. தென்னை மரம் இருக்கு கைஸ். இந்த சைடு பார்த்தீங்கன்னா மாங்காய் மரம் இருக்கு. நீங்கள் கையை வரல விரிச்சிங்கன்னா அப்படியே இது தண்ணிக்குள்ள வச்சு வரல விரிச்சிங்கன்னா அப்படியே டர்போ மாதிரி போகுங்க. ஸ்பீடாக போகும்போது விரிச்சிங்கன்னா அப்படியே டர்போ மாதிரியே இருக்கும். வரலே ஆட்டக்கூடிய பவர்ஃபுல். நம்ம ரொம்ப ரொம்ப லாங்கே வந்தாச்சு. ஆனால் இன்னமும் இது முடியலை. இது வந்து ஃபுல் ரவுண்டு. ஓகே கைஸ், இன்னும் போகிறாங்க. இங்கே வந்து இது எல்லாருக்கும் 50 rupees தான். ஹாஃப் ரவுண்ட் இருக்குல்ல, ஹாஃப் ரவுண்ட் வந்து 50 rupees, ஃபுல் ரவுண்ட் வந்து 100 rupees. செம்மையா இருக்கும். அதுவும் ஃபுல் ரவுண்ட் வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஹாஃப் ரவுண்ட் அது வரைக்கும் கொஞ்சம் தூரம் தான் கைஸ். அந்த ஃபுல் ரவுண்ட் வந்து கொஞ்சம் தூரமா இருக்கு கைஸ், அவ்வளவுதான். ஹாஃப் ரவுண்ட் நம்ம அந்த மரத்துக்கிட்ட போனோம்ல கைஸ், அங்க வரைக்கும் இருக்கும். ஃபுல் ரவுண்ட் நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்னே தெரியல. ஃபுல் ரவுண்ட் சுத்தி வர அது கொஞ்சம் தூரமா இருக்கு, அவ்வளவுதான். இந்த லைஃப் ஜாக்கெட்ல பார்க்க நீ காமெடியா இருக்க. ஆமா கைஸ், காமெடியா தான் கைஸ் இருக்கு இந்த லைஃப் ஜாக்கெட். லைஃபை சேவ் பண்ணி கூட நம்ம லைஃபை காப்பாத்துறதே இந்த லைஃப் ஜாக்கெட் தான் கைஸ். சூப்பரா இருக்கு. அதுவும் இல்லாம வெயில சூடா இருக்கு. அப்படியே தண்ணிக்குள்ள குதிச்சிடலாம் போல இருக்கு. தண்ணிக்குள்ள குதிச்சினா மீன் ஒன்று கடிச்சிடும். ஆமா கைஸ், நீங்க அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய தப்பு மட்டும் பண்ணிடாதீங்க. ஏன்னா இதுக்குள்ள நிறைய மீன் இருக்கு. உனக்கு சாப்பாடு நினைச்சிட்டு. ஆமா கைஸ். கைஸ் இன்னும் போறோம் போல இருக்கு. அவ்வளவுதான் கைஸ். ஆஃப் ரவுண்ட் முடிஞ்சது. ஃபுல் ரவுண்ட் முடிஞ்சு முடிய போகுது. சோ கைஸ், இப்போ இந்த போஸ்ட்ல நான் எப்படி இருக்கேன்னு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, லைக் பண்ணிருங்க, நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணிருங்க. அப்பதான் எங்களுக்கு மோட்டிவேஷனா இருக்கும். அதனால நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல்ல போட்டுருங்க. அப்புறம் அடுத்த வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இப்போ வெயில் கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஆனா தண்ணி அங்கதான் வெயில், இங்கால கொஞ்சம் கம்மியா இருக்கு, அவ்வளவுதான். ஏன்னா மேகம் மூடி இருக்கு. இப்போ இங்கே வெயில் வந்துச்சு கைஸ். தண்ணி அப்படியே அவ்வளோ மாதிரி அப்படியே பச்சை கலர்ல இருக்குல்ல. பச்சை கலர்லையா? நம்ம தான் பார்க்க பச்சை கலர்ல இருக்கும். அது வெள்ளை கலர். அதான் சொல்ல வரேன் கைஸ். இங்க டர்போ சார்ஜ் மாதிரி ஏதோ ஒன்று வருது. டர்போ சார்ஜ் எங்க கைஸ்? என் வரல வந்து மீன்லாம் ரொம்ப கடிக்குது கைஸ். என்ன கடிக்கவே இல்லையே, நான் தான் கடிச்சிட்டு இருக்கேன். அடப்பாவி. இந்த லைஃப் ஜாக்கெட் போட்டிருக்கோம். ஐயோ, எனக்கா தண்ணி தெளிக்கிற? உனக்கு தான் தண்ணி இருப்பாங்க கைஸ். இந்த இதுல குளிச்சோன்னா சூப்பரா இருக்கும் கைஸ். பாருங்க, செம்மையா இருக்கு அந்த வியூவு. அங்க பத்தி ஒரு கிணறு. ஆமா கைஸ், ஒரு கிணறு இருக்கு கைஸ். இந்த இடம் அப்படியே பார்க்க சூப்பரா இருக்கு கைஸ். லைஃப் ஜாக்கெட் போயிட்டு இருக்கோம். இல்லாட்டி அவ்வளோதான். இதோ நம்மளோட ஃபுல் ரவுண்ட் முடிய போகுது கைஸ். இன்னும் கொஞ்சம் தூரம் தான். இன்னும் கொஞ்சம் தூரம் முடிய போகுது. நம்ம தள்ளியே உட்காந்துப்போம். இங்கேயும் மாங்காய் மரம் இருக்கு கைஸ். ஆனால் என்ன, ஏறி பறிக்க தான் முடியாது, அந்த ஹைட்டில் இருக்கு. இங்கே நல்லா காத்தடிக்குது கைஸ். காத்தடிக்குது கண்ணா பின்னாடி காத்தடிக்குது. அந்த மாதிரி தான் கைஸ் இங்கே இருக்கு. அண்ணா பின்னாலாம் காத்தடிக்கல, நமக்கு தான் காத்தடிக்குது. நம்ம போயிட்டு இருக்கோம்ல. இங்கே பாருங்க கைஸ். அங்கே போய் மீன் எங்க கைஸ்? அங்கே போய் ஆமா ஆமா கைஸ், அது மீன் இல்லை கைஸ், இவனோட சொந்தக்காரன்னு நினைக்கிறேன். ஏன் சொந்தக்காரன்? உன் சொந்தக்காரனா? உன் சொந்தக்காரங்க கைஸ். இந்த பிளான்ட் இங்க வருது பாத்தீங்களா? இந்த பிளான்ட் வந்து இங்க வருது கைஸ். அதுதான் கொடிவேரி யானையோட. கொடிவேரி யானையோட ஸ்பெஷல். செடி எங்க வா. நீ வாசனா அது வராது. வரசனா வராதா? அங்க பாரு கொக்கு. எங்க கைஸ்? அங்க பாரு நின்னுட்டு இருக்கு. கொக்கு நின்னுட்டு இருக்கு கைஸ். எங்கன்னு தெரியல கைஸ். மீன் சாப்பிடறதுக்காக வந்திருக்கோம். அந்த மாதிரி கைஸ் இதோட எண்ட் ஆயிருச்சு. ஏகப்பட்ட போட் இருக்கு கைஸ். ஏகப்பட்ட போட் இருக்கு கைஸ். நீங்க வந்தா இந்த போட்ஸ்லாம் நீங்க ட்ரை பண்ணி ஆகணும். மாதிரி ஒரு ரவுண்டா என்ன ஒரு சுத்து செமையா இருக்கு. சுத்துறாங்க, அதுவும் வந்து ஸ்பீடா வேற போகுது கைஸ். இது செம ஸ்பீடா சுத்திட்டு இருக்கு கைஸ்.
ஓ எந்த அளவுக்கு ஸ்பீடு பாருங்க. பூமி சுற்றுறோமா இல்லை நம்ம சுற்றுறோமா? நம்ம தான் சுத்துறோம். ஏன்னா போட்டில் இருந்து சுற்றுறோம் அதான் தானே. ஏன்னா பார்க்க பூமி சுற்றுற மாதிரி இருக்கு. எஸ் கைஸ், இதை பார்த்தீங்கன்னா பூமி சுற்றுற மாதிரி தான் கைஸ் இருக்கும். நம்ம தலைவர் ரொம்ப பயத்தில் இருக்காரு சுத்தம் போது. கைஸ் அந்த மாதிரி தான் இருக்கு. ஓகே கைஸ், எனக்கு கண்ணீர் காலுன்னு தெரில. ஆமாம் கைஸ். ஓகே கைஸ். 5 minutes later. கைஸ் இந்த தண்ணி வந்து ஏதோ ஒரு ஊர்ல இருந்து வந்துட்டு இருக்கு. அந்த ஊர்ல இருந்து நம்ம ஊர் பவானி சாகர் கிட்ட வந்து அங்க இருந்து இங்க வருது கைஸ். அப்படியே நம்ம இந்த சைடு வந்தோம்னா இங்க பாருங்க கைஸ் எவ்வளவு ஃபோர்ஸா வருதுன்னு. அங்கிட்ட அடிச்சிட்டு போன தண்ணியெல்லாம் அங்கிட்ட அடிச்சிட்டு போன குப்பையெல்லாம் திரும்ப ரிட்டர்ன் இங்க வருது கைஸ். இந்த இடத்துல இந்த மாதிரி திறந்து விட்டீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து பாருங்க குதிக்க மட்டும் சிந்துறாங்க. 8 அடிக்கும் மேல. அதனால இந்த இடத்துல குதிக்க கூடாது. அபாண்டட் பிளேஸ். குதிச்சாதீங்க கைஸ், யாரும் குதிச்சாதீங்க. கிரேசியா பண்றது யாரும் குதிச்சாதீங்க கைஸ். ஏன்னா இங்க தண்ணி பயங்கர ஃபோர்ஸா வரும். அதனால இது ஒரு வாண்டட் பிளேஸா மாறி இருக்கு. அது மட்டும் இல்லாம இது டூரிஸ்ட் பிளேஸும் கூட. நீங்க கொஞ்ச தூரம் போயிடுச்சுன்னா இன்னொரு ஆறு அப்படின்னு ஆறா கனெக்ட் பண்ணி போய் கடல்ல சேர்ந்துருது. இதோட பவானி ஆறுக்கு பவானி ஆறோட இது கனெக்ட் ஆகுது கைஸ். கைஸ் அந்த ரிவருக்கு தண்ணி எதுவும் இந்த வாட்டர் ஃபால்ஸுக்கு தண்ணியே வரல. ஸோ கைஸ் இந்த வீடியோ நம்ம இதோட எண்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் நம்ம பெல் ஐகானை ஆல்ல போட்டு வச்சிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.